கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் சகோதரன் ஜேம்ஸ். நம்முடைய பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய மேசியாவும் உங்களை ஆசீர்வதிப்பார்களாக. சகோதர சகோதரிகள் கவனிக்கலாம், நம்முடைய ஒரே நோக்கம் பரிசுத்த வேதாகமத்தை சரியாய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அதில் உள்ள உண்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும், அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை நீங்கள் பார்த்து வந்தீங்க அப்படின்னா வேதத்தில் இருக்கிற உண்மைகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். சகோதர சகோதரிகள் கவனிச்சு வாங்க. முக்கியமாக நம்ம வேதத்துக்குள்ளே எப்போ நம்ம உள்ளே போகும்போதும் கேள்வி ஞானத்தோட நம்ம உள்ளே போகும்போது அதற்கான பதிலை எப்பொழுதும் நம்மளுடைய பரிசுத்த வேதாகமும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவ்வளவு அறிவு, ஞானம், புத்தி நம்மளுடைய வேதத்தில் இருக்கு. அது நம்மளுடைய பிதாவாகிய தேவனுடைய ஞானமும் அறிவும் புத்தியும் அதில் இருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானமும் அறிவும் புத்தியும் அதில் இருக்கு. அதை நாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதில் உள்ள உண்மைகளை அறிந்து கொள்ள முயற்சிக்கும் போது நம்ம நிறைவான ஞானத்திற்குள்ளும் அறிவுக்குள்ளும் புத்திக்குள்ளும் நம்ம போகலாம். அப்போ இந்த பூமியில் நம்ம கிறிஸ்தவர்களாய் வாழ்கிற நமக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அப்படி நம்ம கவனிக்கும் போது முதல்ல நாம யார் அப்படிங்கிறத வேத வாக்கியங்களின்படி வேதம் சொல்லுகிறபடி நம்மை நாமே அறிந்து கொள்வது நமக்கு மிக அவசியமாக இருக்கு. அது என்னன்னு கவனிச்சிங்க அப்படின்னா, வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது நாம யார் அப்படிங்கிறத முதல்ல அறிஞ்சுக்கணும். நாம் வாழ்கிற வாழ்க்கை முறை எப்படிப்பட்டது, நாம் சிந்திக்கிற சிந்தனை எப்படிப்பட்டது, செய்கிற செயல்கள் எப்படிப்பட்டது, எல்லாமே ஆரோக்கியமானதா, எல்லாமே நன்மையானதா, பரிசுத்தமானதா, அதில் தீமைகள் ஏதாவது இருக்கா, நமக்கு அது அழிவை ஏற்படுத்துகிற விஷயமா இருக்கா, இல்லை நம்மளை வாழ வைக்கிற விஷயமா இருக்கா அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சுக்கணும். அதாவது நம்மளுடைய சிந்தைகள், செயல்கள் எல்லாமே நம்மை அழிவுக்குள்ள நடத்துதா அல்லது நம்மை வாழ வைக்குதா, நமக்குள்ள நம்ம சிந்திக்கிற சிந்தனைகள் எல்லாமே நன்மையானதா தீமையானதா, இதையெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அதற்கான உண்மையை அறிந்து கொள்ளணும். நம்மை சுற்றி நம்மை நாமே முதல்ல அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. அப்போ அதற்கு நம்மை நாமே யார் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளணும் அப்படின்னா வேதத்துக்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தான் நாம் யார், நம்மளுடைய சிந்தை என்ன, செயல்கள் என்ன அப்படிங்கிற உண்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதனால் வேதத்தை முழுமையாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். வாங்க, தொடர்ந்து என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்த்து வாங்க. முதல்ல நாம் யார் அப்படிங்கிற உண்மையை அறிந்து கொள்ள முயற்சிக்கலாம். தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பார்த்து வாங்க. வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.